சகல செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவதை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை ரம்பு தர்மலிங்கம் மற்றும் தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசியுடனும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு ஜாதகருடைய பலனை கணிக்கும் போது 34% உங்கள் ஜனன ஜாதகத்துக்கும் 33% மகாதசை புத்தி இருப்புகளுக்கும் இறுதியாக 33% கோசார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அது சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்கள் நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சரி நேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடவராசியில் நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குரு பகவான் தற்போது இடவராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நேர்கதியில் அவர் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்ரம் என்றால் என்ன? வக்ரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்ரகதியில் இயற்கை சுபக்கிரமாகிய குருவான் சஞ்சாரம் செய்யும் போது அவரது செயல்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படும். எதையும் உடனடியாகவே செய்து முடித்துவிட வேண்டும் என்கின்ற மனோநிலை கூட ஏற்படும். சரி நேயர்களே, இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கானது. உங்கள் மிதுன ராசிக்கு 7வது வீடு 10வது வீடுகளுக்கு அதிபதியும் கேந்திராதிபதியும் பாதகாதிபதியும் மற்றும் மாரகஸ்தானாதிபதியுமாக வருகின்ற குரு பகவான் தற்போது கோசாரத்தில் தங்கியுள்ள இதே 12வது வீடான விரயஸ்தானத்தில் வக்ரகதி அடைகின்றார். உங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரையில் குரு பகவான் ஒரு பாவி என்றே கூற வேண்டும். அதாவது நட்பு கிரகம் கிடையாது. அப்படிப்பட்டவர் தற்போது வக்ரம் அடையும் போது தனது இயல்புக்கு மாறான பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். உங்கள் மிதுன ராசிக்கு கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரை இதே 12வது வீடான விரயஸ்தானத்தில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றார். அவர் உங்களுக்கு தற்போது நல்ல பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல வருமானங்களையும் தந்து கொண்டிருந்தாலும் கூட கைகளில் வந்த பணம் எங்கே எப்படி செலவாகிறது என்பது உங்களுக்கே புரியாமல் தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் குரு பகவான் இங்கே வக்ரகதி அடைய இருக்கின்றார். அதனால் மிதுன ராசியினருக்கு கோசார குருவின் இந்த வக்ர காலத்தில் வெளிநாட்டு பயணங்களை தந்து அதன் மூலம் செலவுகளை உண்டு பண்ண சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்து நீங்கள் கூடியிருக்கும் வீடு, வாகனம், உயர்கல்வி மற்றும் உங்களது தனிப்பட்ட சுகங்கருதியும் செலவுகளை உண்டு பண்ணும் வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. மேலும் ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றும் ஒரு கடனை அதிக வட்டி கொடுத்து வாங்குவது மற்றும் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸை உபயோகப்படுத்துவது போன்றவற்றாலும் செலவுகள் அதிகமாகும். மேலும் உங்களது வயதை பொறுத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் செலவுகள் இடம்பெற இருக்கின்றன. இவ்வாறான வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் இவற்றை தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் சேமிப்பு திட்டமாகும். அதாவது கையில் உள்ள பணத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முதலீடு செய்வதன் மூலம் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக சொல்லேன்,
பேங்க் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அல்லது வீடு நிலம் வாங்கி போடுவது போன்ற முறைகளை நீங்கள் பின்பற்றலாம். திருமணமான தம்பதிகளை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவும் அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. புதிதாக திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதியினரின் தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் மிதுன ராசிக்கு கோசாரக்குவான் 10ஆம் அதிபதியாகவும் வந்து 12வது வீடான விரயஸ்தானத்தில் வக்கிரமடைவதனால் தற்சமயம் நீங்கள் செய்து வரும் வேலையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அதே சமயம் வேலை உத்தியோகம் பற்றிய உங்களது குழப்பமான மனோநிலையில் இருந்து நீங்கள் தற்போது இனி ஒரு தெளிவான நிலைக்கு வருவீர்கள் எனலாம். இதே சமயம் கோசாரத்தில் உங்களது மிதுன ராசிக்கு சனி பகவான் 9, ராகு 10, கேது 4 மற்றும் தற்போது குருவும் 12வது இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது நோக்கத்தக்கது. இருப்பினும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசரம் எதுவுமே கிடையாது. மேலும் உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது உங்களது ஜனன ஜாதகத்தில் அல்லது பிறந்த போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருப்பின் அல்லது குரு திசை அல்லது குரு புத்தி தற்போது நடப்பில் இருப்பின் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே செயல்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அன்பர்களே, தற்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்ட குரு பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் யாவும் பொதுவான பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0064 27 405 6644. சரி நேயர்களே, மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசார சனியின் இடப்பெயர்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். நன்றி, வணக்கம். My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject, other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay, friends, today is a day for Midhuna Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vakra Pechi. As you all are aware, Transit Guru Bhavan has moved on to your 12th house on the 1st of May this year for your Midhuna Rasi. Generally, for Midhuna Rasi people, Guru Bhavan, being the 7th and the 10th lord, is an unfriendly planet, as it brings few dosams for your Rasi. But currently, as Transit Guru Bhavan becomes retrograde mode, that is Vakra position, on the 9th of October this year in your 12th house itself, and it will act differently for another 4 months approximately. So you need to be very cautious during this Vakra period, especially until 5th February 2025. Since 1st of May, you have been facing a lot of expenditures despite the steady flow of income until now. But you have $1 million questions about your money. Where your money gone? You have no answer and no clarity yet. However, at this juncture, you are going to face the effects of Vagra Guru in your 12th house. So Vagra Guru will force you to spend more money in respect of the followings. First one is education. Second, traveling to foreign countries. Third one, renovation of your house or buying a new house. Fourth one, maintenance of your vehicle or buying a new vehicle, etc. Besides, due to the highest interest rate at bank, you may go for another bank loan
to settle the old one or repay your bank credit cards. So you will have some expenditures towards your existing health issues as well. You will have increased expenditures by your life partner too. So these are the possible ways that your expenditures will mount during this Vakra Guru period. It is advisable to invest your money in a fixed deposit or on a property to avoid all your unnecessary spending during this period. Finally, the newly married couples must develop better understandings among them for their happiness in their married life. At the same time, it is important to know as the four major planets such as Saturn in the 9th house, Rahu in the 10th house, Ketu in the 4th house, and now Guru in the 12th house for your Midhuna Rasi are all situated in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth charts and or facing Jupiter Dasa or Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as the Jupiter is 100% supernatural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember the above said predictions are very common to everyone. So if you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I am on WhatsApp, and if anyone needs to contact me, please call me on 0064 27405 6644. I repeat, 0064 27405 6644. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you very much.